எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை நீங்கள் லைக்கும் பண்ண வேணாம், சப்ஸ்கிரைபும் பண்ண வேணாம். ஏன் இப்படிலாம் சொல்கிறேன்னு நீங்கள் கேட்கலாம். இதில் சொல்லப்படுகிற இந்த கான்செப்டை மட்டும் நீங்கள் பொறுமையாக கடைசி வரைக்கும் கேட்டாலே போதும். எனக்கு அதை தவிர வேறு எதுவுமே வேணாம். ஏன்னா இதில் சொல்லப்படுற கான்செப்ட்டு அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. இதை பற்றி அதிகமாக யாருமே பேசுகிறதும் கிடையாது. இது கண்டிப்பாக உங்களுக்கு வேல்யூபுளாக இருக்குன்னு நான் அடித்தே சொல்லுவேன். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, இந்த கான்செப்டை புரிஞ்சிக்கிறதுக்கு உங்களுக்கு முதல்ல தைரியம் வேணும். பயந்துராதீங்க இதில் வர கருத்துக்களெல்லாம் கேட்டு. அதனால் பொறுமையாக அமைதியாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னடா பில்டப்லாம் பெருசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? கடைசியில் உங்களுக்கு புரியும். சரி, இப்போ அந்த பெரிய கான்செப்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதை புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு சின்ன கான்செப்டை இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு சில கதைகள் சொல்ல போகிறேன், அதை பொறுமையாக கேளுங்க. மேட்ரிக்ஸ்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பார்ட் அதில் வந்திருக்குது. அதில் சொல்கிற கதை இதுதான். ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் ஒன்று இருக்கும். அது ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த சூப்பர் கம்ப்யூட்டரை கிரியேட் பண்ண அந்த உலகத்திலேட்டு மனிதர்கள் சில பேர் தனித்து வெளில வந்துடுவாங்க. அவங்க ஒரு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மனிதர்கள் இதுதான் நம்ம உண்மையான வாழ்க்கை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பண்ணி ஒரு உலகத்தை உருவாக்கிட்டு பார்த்தீங்களா, அதில் வாழ்கிற மனிதர்கள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்மளை போலவே இருப்பாங்க. நம்மளை போலவே எல்லா வேலைகளும் செய்வாங்க. ஸ்கூலுக்கு போவாங்க, காலேஜுக்கு போவாங்க, டாக்டர் வேலை செய்வாங்க, மீன் பிடிப்பாங்க, வண்டி ஓட்டுவாங்க. நம்ம இந்த உலகம் எப்படி இருக்குதோ அது போலவே அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பண்ண அந்த உலகமும் இருக்கும். இதில் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கு பார்த்தீங்களா, அந்த உலகத்தில் வாழ்கிற அந்த மனிதர்கள் எல்லாத்தையுமே மீட்டு ரியலான லைஃப்க்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதை. இதில் ஹீரோ பார்த்தீங்கன்னா கடைசி பார்ட்டில் அந்த கம்ப்யூட்டரால் ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட உலகத்தில் மாட்டிக்கிட்டு இருப்பார். அதில் அவர் என்ன வேலை செய்வார்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்ப்யூட்டர் அவரை எப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம உலகத்தில் கேமெல்லாம் க்ரியேட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, உதாரணத்துக்கு பப்ஜி கேம் எடுத்துக்கோங்க. இந்த பப்ஜி கேமெல்லாம் க்ரியேட் பண்ணி விளையாட வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுபோல் ஒரு கேம் க்ரியேட்டராக அந்த உலகத்தில் இருப்பார், கம்ப்யூட்டரால் ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட உலகத்தில். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ரியல் வேர்ல்டில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் அந்த கம்ப்யூட்டரால் ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட அந்த வேர்ல்டுக்குள்ளே போய் நம்ம ஹீரோவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வருவாங்க. அப்படி கதையில் இருக்கும். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு நம்ம ஒரு கம்ப்யூட்டரால் ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட உலகத்தில் தான் இருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாமல் இருப்பார். அவரும் நம்ம டே டு டே லைஃப் எப்படி வாழ்வோம், நிறைய சோகங்கள் வரும், கவலைகள் வரும், ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நினச்சி சாதாரண மனுஷன் போல் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்பப்போ அந்த ஹீரோவுக்கு கொஞ்சம் ஞாபகம் வரும், நம்மளை யாரோ ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்களோ, நம்ம ஏன் இங்கே வந்து இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ அவருக்கு அந்த திங்கிங் வந்துட்டு இருக்கும். ஆனால் அந்த கம்ப்யூட்டர் அந்த நேரத்தில் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு அந்த சிந்தனையை வர விடாமல் அதை டைவெர்ட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுங்க அந்த கம்ப்யூட்டரால் ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட அந்த உலகத்தில் போய் நம்ம ஹீரோவை காப்பாற்றுவாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் கடைசியில் அந்த ஹீரோயினையும் மீட்டு கொண்டு வருவாங்க ரியல் வேர்ல்டுக்கு. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் படம் பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டருக்கும் உண்மையான மனிதர்களுக்கும் இடையில் நடக்கிற அந்த சண்டையை தான் கதையை எடுத்திருப்பாங்க. இதை அப்படியே நீங்கள் மைண்டில் வச்சுக்கிங்க. இப்போ நான் சொன்னது ஸ்டோரி நம்பர் 1, பெரிய கான்செப்டை புரிஞ்சிக்கிறதுக்காக. அடுத்து ஸ்டோரி நம்பர் 2ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பென்ட்ரைவ் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். அந்த பென்ட்ரைவில் நம்ம என்னென்னலாம் காப்பி பண்ணுறோமோ அதை தான் என்ன பண்ணும், அவுட்புட்டாக நமக்கு கொடுக்கும். அதில் நீங்கள் பாட்டை காப்பி பண்ணிங்கன்னா பாட்டு கொடுக்கும், ஏதாவது படம் டவுன்லோட் பண்ணி காப்பி பண்ணிங்கன்னா அந்த படத்தை நமக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். அது தவிர வேறு எதுவுமே அந்த பென்ட்ரைவுக்கு தெரியாது. இது ஸ்டோரி நம்பர் 2. அடுத்து ஸ்டோரி நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, நம்ம மைண்டை 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று கான்ஷியஸ் மைண்டு, இன்னொன்று சப்கான்ஷியஸ் மைண்டு. தமிழில் சொல்லணுன்னா வெளிமனம்னு சொல்லலாம் கான்ஷியஸ் மைண்டை. சப்கான்ஷியஸ் மைண்டை உள்மனம் இல்லைனா ஆழ்மனம்னு சொல்லலாம். இந்த கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் இருக்க ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே கவனிச்சிக்கும். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இப்படி நான் பேசிக்கிட்டு இருக்கிற வேலையெல்லாம் செய்கிறது கான்ஷியஸ் மைண்டு. நம்ம நைட்டு தூங்கக்குள்ளே நம்ம இதயம் துடிக்குது, நுரையீரல் சுவாசிக்குது, ரத்த ஓட்டம்லாம் ஃப்ரீயாக போயிட்டு வருது பார்த்தீங்களா, இதெல்லாம் கவனிச்சிக்கிறது சப்கான்ஷியஸ் மைண்டு. கான்ஷியஸ் மைண்டுக்கு நம்ம என்ன செய்கிறோம், நல்லது கெட்டது எல்லாமே கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியும். ஆனால் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நல்லது கெட்டதே தெரியாது. யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டே இருக்கும்.
இது சரி இது தப்புன்னு சிந்திக்கிற தன்மை அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கிடையாது. சரி, இதை ஒரு பக்கம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க. இந்த 3 கதைகளும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு அந்த மேட்ரிக்ஸு, அடுத்து பென்ட்ரைவு, இன்னொன்று கான்ஷியஸ் மைண்டு, சப்கான்ஷியஸ் மைண்டு. ஸோ இந்த கதைகள் எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க. இப்போ நம்ம கான்செப்டுக்குள்ளே போகலாம். நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா மதத்தால் நிறைய பேர் தற்கொலை பண்ணி சாவுறாங்க. ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டிலையும் ஒருத்தர் இந்த மதத்துக்காக தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. 2 வேற்று மதங்களை பின்பற்ற மக்களிடையே சண்டையை மூட்டி விட்டு அவங்கள அடிச்சுக்க விட்டுட்டு இவங்க அதில் லாபம் சம்பாதிக்கிறாங்க. அந்த மக்களும் நம்ம ஏன் சண்டை போடுறோன்னே தெரியாமல் சண்டை போட்டு சாவுறாங்க. இது மட்டும் இல்லாமல் மதத்தின் பெயரால் நிறைய நரபலி கொடுக்குறாங்க. நிறைய சாமியாருங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்பாவி மக்களெல்லாம் ஏமாற்றி அவங்களோட நிலத்தை அபகரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வாழ்க்கையே தங்களுக்காக அர்ப்பணிக்கும்படியாக தங்களோட ஆசிரமங்கள்லேயே வச்சுக்கிறாங்க. நிறைய பேரை மைண்ட் வாஷ் பண்ணி இவ்வளோ கொலைகள், இவ்வளோ தற்கொலைகள், இவ்வளோ நரபலிகள்லாம் நடக்கிறதுக்கு காரணமாக கடவுள் அப்படிங்கிற கான்செப்ட் தான் பின்னாடி இருக்குது. ஸோ இந்த கடவுளுங்கிற கான்செப்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக தான் இவ்வளோவும் நான் சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறேன். இந்த கான்செப்டை பற்றி நிறைய பேர் பேசுகிறதுக்கே பயப்படுறாங்க. உண்மையிலே கடவுள் இருக்காரா இல்லையான்னு நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. சில பேர் சொல்கிற கருத்துக்கள் எல்லாமே நம்ம ஏற்றுக்கிறபடியாகவும் இல்லை. கடவுள் இருக்குதுன்னு சொல்கிறவங்க கருத்துக்களையும் ஏற்றுக்க முடியல, இல்லைன்னு சொல்கிறவங்க கருத்துக்களையும் ஏற்றுக்க முடியல. இந்த வீடியோவில் கடவுள் அப்படிங்கிற கான்செப்டை நான் விரிவாக விளக்க போகிறேன். இதுலேட்டு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். உண்மையிலே கடவுள் இருக்கிறாரா, நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக எல்லாமே புரியும். இதன் மூலம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது போல் நடக்கிற தற்கொலைகள், மத சண்டைகள், நரபலிகள் இதெல்லாம் தடுக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த வீடியோவே நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். சரி, இப்போது கடவுள் அப்படிங்கிற கான்செப்டு எப்படி வந்துச்சு, அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் கடவுளை ஏன் நம்ம வணங்குறோம், அதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ வரலாற்று ரீதியாக பார்த்தீங்கன்னா மனிதன் தோன்றினதுலேட்டு கடவுள் அப்படிங்கிற கான்செப்ட் எப்படி வருதுன்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு மனிதன் இந்த பூமியில் காட்டில் வாழ்ந்துட்டு இருக்கக்குள்ள அவன் எதெல்லாம் பார்த்து பயப்படுறானோ அதை எல்லாத்தையுமே கடவுளாக நினச்சி வணங்க ஆரம்பிச்சிட்றான். பாம்பை கடவுளாக வணங்குறது, இடியை இடிக்கிறது பார்த்தீங்களா, அந்த இடியை பார்த்து பயப்படுறான். உடனே இடியை கடவுளாக நினச்சி வணங்குறது, மழையை கடவுளாக நினச்சி வணங்குறது, சூரியன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சூரியனை கடவுளாக நினச்சி வணங்குறது. இது காலப்போக்கில் இப்படியே வணங்கிட்டு வராங்க. இது நாளோடையில் எப்படி மாறுதுன்னா, அந்த வீட்டில் ஏதாவது ஒரு பெண்மணி இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு செலவடித்து அந்த பெண்மணி நினைவாக அதை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் இது அப்படியே பழுகி பெருகி எப்படி வருது பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய தலைவர்கள் யாராவது அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடி இருப்பாங்க, நல்ல கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. அந்த தலைவர்கள் இறந்து போனாங்கன்னா அவங்கள ஒரு சிலையாக வடித்து அவங்கள வணங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த தலைவருக்குன்னு ஒரு வரலாறு எழுத ஆரம்பிக்கிறாங்க, அதை புனிதமாக கருத ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையை எல்லா மனிதர்களும் பின்பற்றணும் அப்படிங்கிற மாரி எல்லாருக்கும் போதிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இதில் சில கதைகள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய அமானுஷ்ய சக்தி இருக்குது. அவங்க நினச்சாக்கா யாரை வேணாலும் குணப்படுத்தலாம், அந்த தலைவர்கள் நினச்சாங்கன்னா யாரை வேணாலும் உயிர் தேட வைப்பாங்க அப்படின்னு இது போல் நிறைய அமானுஷ்ய கதைகள் எல்லாமே கட்டமைக்கப்படுது. ஸோ அப்படி உருவாக்கப்பட்டு வந்தது தான் இப்போ நம்ம தனித்தனி மதங்களாக இருக்கும் பார்த்தீங்களா, நமக்கு சில தெய்வங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறுலாம் இதுதான். இப்போது நான் இருக்கிற எங்கள் இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லோரும் கிறிஸ்துவ மதத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மக்கள் எல்லாரும் இந்து மதத்தை தான் ஃபாலோ பண்ணாங்க. வீரமா முனிவர் எங்கள் ஊர் மக்களை மனம் மாற்றி கிறிஸ்துவ மதத்துக்கு கொண்டு போயிட்டாரு. சரி, இப்போ இந்த இந்து மதத்துக்கு முன்னாடி இந்த மக்கள் எல்லாம் எந்த தெய்வத்தை வணங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த தெய்வத்தையுமே வணங்கலை. இதுதான் உண்மை. இது எப்படி நீ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு உதாரணமாக கீழடியில் ஒரு ஆராய்ச்சி நடந்தது இல்லையா, அதில் அவங்க ஆராய்ச்சி பண்ணும்போது மக்கள் இந்த சிலை வழிபாடு பண்ணதா எந்த ஆதாரமுமே கிடைக்கல. அதுலேட்டு என்ன தெரியுது, மக்கள் ஆரம்பத்தில் இந்த தெய்வ வழிபாடெல்லாம் எதுவுமே செய்யலைன்னு தெரியுது. இப்போ நம்ம செய்கிற இந்த தெய்வ வழிபாடெல்லாம் இடையில யாரோ நம்மக்கிட்ட நம்ம மைண்டில் சொன்ன கான்செப்டாக இருக்குது. அதாவது நம்ம மைண்டில்
ஏற்றி விட்ட கான்செப்டாக இருக்குது. அதை தான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த கடவுளுங்கிற கான்செப்ட் ஏன் தலைமுறையாக வருது, மக்கள் ஏன் இந்த கடவுளை வணங்குறாங்க அப்படிங்கிறதுக்கு மருத்துவ ரீதியாக சில காரணங்களும் சொல்கிறாங்க. நம்ம மைண்டில் டெம்பரர் லோப் அப்படிங்கிற ஒரு பகுதியில் கார்டு ஏரியான்னு ஒன்று உருவாயிருக்கு அப்படின்னு மருத்துவர்களே சொல்கிறாங்க. ஆப்ரேஷன்லாம் பண்ணக்குள்ள அந்த மூலையில் இருக்க கார்டு ஏரியாவை டச் பண்ணும்போது அந்த பேஷண்ட் நோயாளிகள் நாங்களாம் கடவுளை பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறதாவும் சொல்கிறாங்க. ஸோ இந்த கார்டு ஏரியா ஆரம்பத்துலேட்டு நம்ம மூலையில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஆரம்பத்துலேட்டு நம்ம மூலையில் இல்லை. இந்த கார்டு ஏரியாவும் இடையில தான் உருவாயிருக்குது. ஸோ அதுக்கு காரணம் பல விதமாக சொல்கிறாங்க. ஏன்னா கடவுள் இல்லைன்னா நமக்கு நம்பிக்கை கிடையாது. அடுத்தது டே டு டே லைஃப்பை ரொம்ப பயந்து வாழ்வோம். கடவுள்னு ஒருத்தர் இருக்காரியா, அவர் மேலே எல்லா பாரத்தையும் போட்டுட்டு நம்ம வேலையை பார்ப்போன்னு மக்கள் ஈஸியாக அவங்களோட வாழ்க்கையை நடத்துவாங்க. இதுக்கெல்லாம் கடவுள் தேவைப்படுறாரு. ஸோ இதனாலேயே இயற்கை என்ன பண்ணியிருக்குன்னா மனிதரோட மூளையில் கார்டு ஏரியான்னு ஒன்றை உருவாக்கியிருக்கு அப்படின்னு மருத்துவர்களும் இதை பற்றி சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் நீங்கள் குறிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டியது, நம்மளோட மூதாதையர்கள் எடுத்தவனே கடவுளை வழிபட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மூதாதையர்கள் எடுத்தவனே கடவுளெல்லாம் வழிபடலை. இந்த கான்செப்ட் எல்லாமே இடையில யாரோ கொண்டு வந்து நம்ம மூளையில் வச்ச கான்செப்டு. அதை நல்லா தெரிஞ்சுக்கிங்க. சரி, இப்போ இந்த வரலாறு அறிவியல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உளவியல் பூர்வமாக மனிதர்கள் ஏன் கடவுளை வணங்குறாங்கன்னு விரிவாக பார்ப்போம். ஹார்லோஸ் அட்டாச்மெண்ட் மங்கி டெஸ்ட்டுன்னு நீங்கள் குரோமில் போய் போடுங்களேன். உங்களுக்கு ஒரு மங்கி டெஸ்ட்டு வரும். அந்த ஹார்லோஸ் என்ன பண்ணுவார்னா, ஒரு குட்டி குரங்க அதோட அம்மா குரங்குலேட்டு பிரித்து ஒரு கூண்டில் கொண்டு போய் வச்சுருவார். அந்த கூண்டுக்குள்ளே அவங்க அம்மா குரங்கு எப்படி இருக்குமோ அது போல் பஞ்சால் செஞ்சு உண்மையான தாய் குரங்கு போல் ஒரு பொம்மையை வச்சுருப்பார். இன்னொரு பக்கம் சும்மா ஒயரால் செஞ்சு ஒரு பொம்மையை வச்சுருப்பார். அதில் பால் மட்டும் வச்சுருப்பார் குடிக்கிறதுக்காக. இந்த குட்டி குரங்கு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரிஜினல் அம்மா போல் இருக்கிற அந்த பொம்மை கூட தான் போய் விளாண்டுட்டு இருக்கும். அதாவது பஞ்சால் செஞ்ச அந்த குரங்கு பொம்மை கூட தான் போய் விளாண்டுட்டு இருக்கும் 24 மணி நேரமும். அப்பப்போ பசி எடுக்கிறப்ப மட்டும்தான் அந்த பால் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு ஒயரால் செஞ்ச அந்த குரங்கு பொம்மையில் அந்த பாலை குடிச்சிட்டு உடனே அவங்க அம்மா குரங்குக்கு ஓடிடும். பசி எடுக்கிறப்ப மட்டும் அந்த பால் டப்பாவில் இருக்க அந்த பாலை எட்டி குடிச்சிக்கும். மற்றபடி 24 மணி நேரமும் அவங்க அந்த பொம்மை போல் செஞ்ச அவங்க அம்மா போலவே இருக்கிற அந்த பொம்மை குரங்கு கூட தான் அந்த குட்டி குரங்கு விளையாண்டுட்டு இருக்கும். இதுலேட்டு ஹார்லோஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவையில் மிக முக்கியமான தேவை உறவுகள் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு மனுஷனுக்கு உணவு, உடை, உறவிடம் அடிப்படை தேவைகள்னு நமக்கு தெரியும். இந்த மூணுலையுமே முக்கியமான ஃபஸ்ட்டு தேவை எதுன்னு சொல்கிறாருன்னா உறவுகள்னு சொல்கிறாரு. ஒரு மனுஷனுக்கு உறவு மட்டும் இல்லைன்னா அவனால் வாழ்க்கையில் வாழ முடியாது அப்படிங்கிறத இந்த குட்டி குரங்கை ரிசர்ச் பண்ணி சொல்கிறாரு. அதுக்கு காரணமாக அவர் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உணவு தான் இருக்குன்ட்டு அந்த குரங்கு, அந்த குட்டி குரங்கு அந்த பால் டப்பா வச்சுருக்க அந்த ஒயரால் சுத்தப்பட்ட அந்த குரங்கு கூடயே இல்லைல்ல, அது 24 மணி நேரமும் அந்த பஞ்சால் செஞ்சப்பட்டு அவங்க அம்மா குரங்கு போலவே இருக்கிற அந்த குரங்கு கூட தானே இருக்குது. அப்போது அந்த குரங்குக்கு உணவை விட அந்த பாசம், அந்த உறவு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது அப்படிங்கிறத தான் இதன் மூலமாக அவர் சொல்கிறாரு. இப்போ அப்படியே நம்ம இந்த மக்கள்லாம் கடவுளை வணங்குறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வருவோம். இப்போ ஒரு மனிதருக்கு எந்த உறவுமே இல்லை. அந்த மனிதர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, கடவுளை வணங்குறாரு. இந்த குட்டி குரங்கு அந்த பொம்மை போல் செய்யப்பட்ட அந்த குரங்கு கூட எப்படி விளாண்டுது, கட்டி பிடிச்சி விளாடும். அந்த பொம்மை குரங்குக்கு முத்த கொடுக்கும். அது கூடவே 24 மணி நேரமும் சுற்றிட்டு இருக்கும் பார்த்தீங்களா. இது போலவே சில மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பாருங்கள். கோயில்களில் அந்த சிலைக்கு போய் முத்தம் கொடுக்குறதா இருக்கட்டும், அதை தொட்டு வணங்குறதா இருக்கட்டும், 24 மணி நேரமும் அந்த தெய்வத்தையே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு காரணம், ஒரு மனுஷன் உயிர் வாழ்கிறதுக்கு உணவு, உடை, உறைவிடம், இதை தவிர முக்கியமாக அவனுக்கு தேவைப்படுறது உறவு. அதனால தான் இந்த மனிதர்கள் எல்லாருமே இந்த தெய்வத்தை வழிபடுறதுக்கான காரணமும் இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த உறவின் தேவை தான். ஏன்னா அவங்க உயிர் வாழ்கிறதுக்கு எது ரொம்ப முக்கியம்? உறவு ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் ஒரு உறவாது வேணும். ஆனால் இப்போ நம்ம மனுஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட சொந்தங்கள் கூடயே சண்டை போட்டுக்கிறாங்க. அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, அம்மா அப்பா இவங்க கூடலாம் சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டுக்கிட்டு யாருமே இல்லை அப்படின்னு இருந்தாக்கா அவங்களால உயிர் வாழ முடியாது. அதுக்காக தான் அவங்க நிலையான ஒரு உறவாக எதை தேடி போகிறாங்கன்னா இது போல் கடவுளை தேடி போகிறாங்க. அதனால தான் காலங்காலமாக மனிதர்கள் கடவுளை வணங்குறதுக்கான காரணம். அந்த கடவுளுக்கு
எவ்வளோ செல்வம் வேணாலும் கொடுப்பாங்க காணிக்கையா. அதுக்கு காரணம் அந்த கடவுளோட அன்பு நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம். இதுக்கு பின்னாடி இருக்க உளவியல் பார்த்தீங்கன்னா அந்த உறவு தான். ஸோ உளவியல் ரீதியாக மனுஷங்க ஏன் கடவுளை வணங்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. இந்த சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் எடுத்தோடனே கடவுளை போய் வணங்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களாம் எடுத்தோடனே கடவுளெல்லாம் போய் வணங்க மாட்டாங்க. அவங்களுக்கு கடவுளாக யார் இருப்பா? அவங்களோட அப்பா அம்மா தான் கடவுளாக இருப்பாங்க. அந்த அப்பா அம்மாவை தான் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு என்ன வேணாலும் அவங்கள கேட்டுக்கிட்டு அழுதுகிட்டு அவங்க அப்பா அம்மாவை மட்டும் கடவுளாக நினச்சி வணங்கிட்டு இருப்பாங்க. எடுத்தோடனே போய் எந்த குழந்தையும் இந்த மனிதர்கள் உருவாக்கியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கடவுளை வணங்கவே மாட்டாங்க. இந்த கோயில்கள்லையும் அதிகமாக யார் யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, வயசானவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா அந்த வயசானவங்க கூட யாரும் பேச மாட்டாங்க. அவங்களோட பிள்ளைங்களும் அவங்கள தனியாக விட்டுடுவாங்க. அவங்களோட ஃபேமிலி பார்த்துட்டு போயிடுவாங்க. இவங்க கூட பேசுகிறதுக்கு ஆளே இருக்காது. அதனால் இந்த வயசானவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் கோயில்கள்லேயே கிடப்பாங்க. அதுக்கு காரணமும் அவங்களுக்கு ஒரு உறவு தேவைப்படுகிறது. அதுக்கு காரணமும் அவங்களுக்கு ஒரு உறவு தேவைப்படுது நிலையா உயிர் வாழ்கிறதுக்கு அப்படிங்கிறது தான் அதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல். இப்போ நான் சொல்கிற இந்த புதிய கருத்துக்கள் எல்லாத்தையும் உங்கள் மனம் ஏற்கிறதுக்கு மறுக்கலாம். சில பேருக்கு இது ஏற்றுக்கிறது படியாகவும் இருக்கும், சில பேருக்கு பயமாகவும் இருக்கும் இதை ஏற்றுக்கிறதுக்கு, எப்படி அதெல்லாம் ஏற்றுக்கிறதுன்னு. ஸோ இதெல்லாம் நீங்கள் பொறுமையாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். இதை அப்படியே நீங்கள் கூட நம்ப வேணாம். இதில் சொல்கிற கருத்துக்களை நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். காலப்போக்கில் நான் சொல்கிற கருத்துக்களில் இருக்கிற உண்மைத்தன்மை உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இது போல தான் பல நூற்றாண்டுக்கு முன்னாடி ப்ரூனோ அப்படிங்கிற ஒரு மனிதர் இருந்தார். அவர் என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் இருக்கிற கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற நம்பிக்கை ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூமி இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்மளுக்கு தெரியும் பூமி தானே சூரியனை சுற்றி வருது. ஆனால் அந்த காலத்தில் அந்த கத்தோலிக்க திருச்சபையில் இருந்த அந்த குருமார்கள்லாம் என்ன நினச்சாங்கன்னா, பூமியில் தான் கடவுள் பிறந்தார். அப்போது பூமி தான் சென்டரில் இருக்குது, பூமியை சுற்றி தான் சூரியன் இது போன்ற மற்ற கோள்கள் எல்லாம் சுற்றி வருது அப்படின்னு இந்த கான்செப்டை நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ப்ரூனோ வந்து என்ன சொல்கிறாரு, அப்படிலாம் இல்லைங்க, சூரியன் தான் நடுவில் இருக்குது, சூரியனை சுற்றி தான் மற்ற கோள்கள் எல்லாம் இயங்கிட்டு இருக்குது, அதை சுற்றி இயங்கிட்டு இருக்குது அப்படின்னு ப்ரூனோ சொல்கிறாரு. உடனே இந்த கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கவங்களுக்கு ஒரே கோபம், எப்படி நீ இதை சொல்லலாம், நாங்கள் எல்லாம் பூமி தான் நடுவில் இருக்குது, மற்ற கோள்கள் எல்லாம் அதை தான் சுற்றி வருதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம், நீ மாற்றி சொல்கிறியா, இது வந்து எங்கள் தெய்வத்தையே கேள்வி கேட்கும்படியாக இருக்குது, எங்கள் தெய்வத்தையே நீ இழிவுபடுத்துகிற, இதை நீ மாற்றி சொல்லுன்னு அந்த ப்ரூனோட்ட சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரூனோ ஒரு அறிவியலாளர். இல்லை சூரியன் தான் நடுவில் இருக்குது, மற்ற கோள்கள் எல்லாமே சூரியனை தான் சுற்றி வருதுன்னு உறுதியாக சொன்னதுனால அந்த ப்ரூனோவை என்ன செஞ்சாங்க தெரியுமா, ரோமாபுரி சந்தையிலேயே வச்சு எரிச்சிட்டாங்க, உயிரோடு எரிச்சிட்டாங்க. இதெல்லாம் எரித்து முடித்து 500 வருஷம் ஆகி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அறிவியல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு தெரியுது சூரியன் தான் நடுவில் இருக்குது, பூமி நடுவில் இல்லை அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அந்த கத்தோலிக்க திருச்சபை என்ன பண்ணுது தெரியுமா, அந்த ப்ரூனோ அன்றைக்கே சொன்னார் சூரியன் தான் நடுவில் இருக்குன்னு, நாங்கள் தெரியாமல் அவரை எரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல அவரை எரிச்சாங்களோ அந்த ரோமாபுரி சந்தையிலேயே அவருக்கு இப்போ ஒரு சிலை வச்சுருக்காங்க. ஸோ இப்படி தான் நம்ம ஒரு புதிய கருத்துக்களை கேட்கக்குள்ள நம்மளோட மனம் வந்து ஏற்றுக்காது, அதை எதிர்த்து நிற்கும், பயப்படும், இவங்க ஏதோ உளர்றாங்க அப்படிங்கிற மாரி தான் திங்க் பண்ணும். ஸோ அது போல் நீங்கள் இருக்கக்கூடாது. இதில் இருக்க உண்மைத்தன்மை என்ன இதில் இருக்கிற உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஆராய்ஞ்சு அறிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் நம்புங்க, நம்பாமல் போங்க. ஸோ அதனால் புதிய கருத்துக்களை எப்பயுமே நம்ம கேட்குறதுல ஆர்வமாக இருக்கணும், அதை பற்றி சிந்திக்கிறதுலையும் ஆர்வமாக இருக்கணும். அதுக்கு உதாரணம் தான் இந்த ப்ரூனோ. இப்போ நான் கடவுள் இல்லை அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் ஏற்கிறதுக்கு உங்கள் மனம் மறுக்கும். அதனால் நீங்கள் பொறுமையாக இதை பற்றி யோசித்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. என் மேலே கோவப்படாதீங்க, உங்களை யாரையும் காயப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணமும் எனக்கு கிடையாது. எந்த தெய்வத்தையும் இழிவுபடுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் கூட எனக்கு கிடையாது. இப்போ ஓரளவு இந்த கடவுளை ஏன் வணங்குறோம், இந்த கடவுளோட கான்செப்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். ஆனால் சில மனிதர்கள் இதை எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஏன்னா அடிப்படையில் இயற்கையில் மனிதனுக்கு உறவு அப்படிங்கிற ஒரு தேவை இருக்குது. அதனால் சில மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, இங்கே பாருங்கள், இந்த கடவுள் தான் உங்களுக்கு உண்மையான கடவுள், இவர் எப்பயுமே உங்களை கைவிட மாட்டார், இவர் உங்கள் கூட என்னாலும் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கற்பனையில் உருவாக்கின ஒரு உருவத்தை மற்ற மக்களை வழிபடும்படியாக செய்கிறாங்க. இந்த மக்களை என்ன பண்ணுறாங்க, அந்த கான்செப்டை மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கிட்டு
எப்படி ஒரு பென்ட்ரைவில் நம்ம ஒரு பாட்டோ ஒரு படமோ ஏற்றுனா அதை தான் அவுட்புட்டாக வெளில கொடுக்குமோ, அதுபோல் இந்த மனிதர்கள் எல்லாருமே இந்த கடவுள் அப்படிங்கிற கான்செப்டை மைண்டில் ஏற்றிக்கிறாங்க. ஏற்றிக்கிட்டு அந்த கடவுளோட கான்செப்டை புகுத்துறாங்க பார்த்தீங்களா? அந்த மனிதர்கள் என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அதை எல்லாத்தையுமே அப்படியே அதை எல்லாத்தையுமே செய்யவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பென்ட்ரைவில் நம்ம என்ன தான் ஏற்றுறோமோ அதுதான் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். அந்த மேட்ரிக்ஸ் படத்தில் அந்த ஹீரோவை ஒரு கேம் மேக்கராக அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்குது. அது போலவே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அந்த கம்ப்யூட்டரால் உருவாக்கப்பட்ட அந்த உலகத்தில் ஒரு கேம் மேக்கராக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. நம்ம ப்ரோக்ராம் தான் பண்ணப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாமலேயே அவர் அந்த கம்ப்யூட்டரால் உருவாக்கப்பட்ட உலகத்துக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இது போல தான் கடவுள் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம மைண்டில் புகுத்தி வச்சுருக்காங்க. நம்மளும் விவரம் தெரியாமல் உண்மையிலே கடவுளுக்கு நிறைய சக்தி இருக்குது, நம்மளை குணப்படுத்துவார், நம்மளை உயிர் தெழ செய்வார், இவர் கையை காட்டினாக்கா அதுலேட்டு பவர் வரும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம நம்பவும் ஆரம்பிச்சிடுறோம். இந்த கடவுளை பற்றி யாராவது இழிவாக பேசுகிறாங்க, இல்லை இந்த கடவுள் இல்லைன்னு யாராவது சொல்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மனிதர்கள் கூட சண்டை போடுறோம். அதுக்காக நம்மளோட உயிரையும் இழக்கிறோம், மற்ற மனிதர்களோட உயிரையும் எடுக்கிறாங்க. அதனால் இந்த கடவுள் அப்படிங்கிற கான்செப்டில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். இது எப்படி வந்தது அப்படிங்கிறத ஓரளவு சொல்லியிருக்கிறேன். இதிலேட்டு எந்த அரசியல் தலைவர்களாவது மதத்தை வச்சு உங்களுக்கு இடையில சண்டையை மூட்டி விட்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சண்டை போடக்கூடாது. இதுக்காக நீங்கள் தற்கொலை பண்ணிக்கக்கூடாது. கடவுளுக்கு நரபலி கொடுக்குறேன் அப்படின்லாம் கொடுக்கக்கூடாது. அதெல்லாம் சுத்த வேஸ்டான கான்செப்டு. இந்த கடவுள் அப்படிங்கிற கான்செப்டு சில மனிதர்களால் ப்ரோக்ராம் செய்யப்பட்ட கான்செப்டு. அதை நம்ம மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கிட்டு அதன்படி நம்ம வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கோம். இதிலேட்டு நம்ம வெளியில் வந்துடணும். இப்போது நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இந்த கோயில் திருவிழா இல்லாமல் நம்ம வாழ்க்கையே இருக்காது. ஸோ இது இல்லாமல் எப்படி வாழ்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இதெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வச்சுக்கிங்க. உங்களுக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் உளவியல் என்ன அப்படிங்கிறத சொல்லணும், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். உங்கள் திருவிழாக்கள்லாம் பங்கேற்றுக்குங்க, உங்கள் தெய்வத்தெல்லாம் போய் வணங்குங்க. ஆனால் அதுக்காக உங்களோட பணத்தையோ நேரத்தையோ அதிக அளவில் வீணாக்கக்கூடாது. ஸோ கொஞ்ச நேரம் இதுக்காக செலவிடுங்க. என்ன கேட்டிங்கன்னா, இதுக்காக உங்களோட பணத்தையும் நேரத்தையும் செலவிடாமல் இருக்கிறது தான் நல்லது. இது முடியாதவங்க கொஞ்ச நேரம் மட்டும் செலவிடுங்க. இதுக்காக உங்கள் லைஃப்பை அடமானம் வைக்கக்கூடாது. சில மனிதர்கள் பார்த்திங்கன்னா, இதுக்காக கடவுளுக்காக நான் 24 மணி நேரமும் கோயிலே இருக்கிறேன் அப்படின்னு அந்த கோயிலே உட்காந்துருக்கதா இருக்கட்டும், இந்த சாமியார் பின்னாடி என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு எந்த சாமியார் பின்னாடியாவது போகிறதா இருக்கட்டும் அப்படின்னு நிறைய மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில் பார்த்துருப்போம். அதுபோல் நீங்கள் ஆகிடக்கூடாது, சரிங்களா? இது போல் கடவுள் அப்படிங்கிற கான்செப்டை சிறு குழந்தைங்களுக்கு மைண்டிலெல்லாம் புகுத்தி நிறைய சாமியார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குழந்தைகளையே ஹைஜாக் பண்ணுறாங்க இந்த கடவுள் கதையெல்லாம் சொல்லி. அந்த குழந்தைகளும் கடவுளுக்காக நான் அந்த சாமியார் கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்களோட வாழ்நாளையே இழக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே நிறைய உதாரணம்லாம் இருக்குது. எந்த சாமியார்னு நான் சொல்லலாம் தேவையில்லை, உங்களுக்கே நிறையா தெரியும். ஸோ இதிலெல்லாம் நீங்கள் விழிப்பாக இருக்கணும். இதில் இன்னும் இந்த கடவுள் அப்படிங்கிற கான்செப்ட்டு பல காலமாக தொடர்ந்து வர்றதுக்கான காரணமும் ஒன்று சொல்லலாம். மனிதர்களுக்கு இந்த உலகம் எப்படி உருவாச்சு, இதை யார் படைச்சான்னு இன்னும் யாருக்குமே தெரியல. இன்னும் சொல்லப்போனால் அறிவியலாளர்களுமே இதை கண்டுபிடிக்கல. அதனால் சில மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த உலகத்தை இந்த கடவுள் தான் கண்டுபிடிச்சாரு, படைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில மனிதர்கள் ஒரு வரலாறு சொல்லுவாங்க. இன்னும் சில மனிதர்கள் இல்லை இந்த கடவுள் தான் இந்த உலகத்தை படைச்சாருன்னு அவங்க ஒரு வரலாறு சொல்லுவாங்க. இப்படி நிறைய பேருக்கு நிறைய கடவுள்கள் இருக்காங்க. அந்தந்த கடவுள்களுக்கு ஒரு கதை சொல்லி இந்த உலகம் இப்படி தான் உருவாச்சு அப்படின்னு நிறைய பேர் கதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த உலகம் இப்படி தான் உருவாச்சுன்னு யாராலையுமே அடித்து சொல்ல முடியல. இன்னும் அறிவியலிலையும் இதுக்கு விடை கண்டுபிடிக்கல. அதனால தான் இந்த கடவுள் அப்படிங்கிற கான்செப்ட்டு பல காலமாக வந்துட்டு இருக்குது. சரி, அப்போனா இந்த உலகம் என்னதான்யா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். இதுக்கு நம்ம சிமுலேஷன் தியரியை உதாரணமாக சொல்லலாம். சிமுலேஷன் தியரினா நம்ம எல்லாருமே ஒரு வீடியோ கேம்குள்ளே இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த உலகமே ஒரு வீடியோ கேம் போல். உதாரணத்துக்கு பப்ஜி கேம் எடுத்துட்டிங்கன்னா, அந்த பப்ஜி கேமில் ஒரு மேப்பு கொடுத்துருவாங்க. அந்த மேப்புக்குள்ளே நிறைய வீடு இருக்கும். 100 மனிதர்கள் அதுக்குள்ளே குதிப்பாங்க. பேராஷூட் மூலமாக அந்த மேப்பில் குதிப்பாங்க, அதாவது அந்த தீவில் குதிப்பாங்க. குதித்து அந்த வீட்டுக்குள்ளே இருக்க துப்பாக்கியெல்லாம் எடுத்துக்கிட்டு குதித்து அந்த வீட்டுக்குள்ளே இருக்க துப்பாக்கியெல்லாம் எடுத்து ஒருத்தரை சுட்டு கொண்டுப்பாங்க. கொண்டுட்டு கடைசியில் யார் ஒரு ஆள் நிற்கிறாங்களோ அவங்க தான் வின்னு. ஸோ இதுதான் அந்த கேமோட ப்ரோக்ராமு. ஸோ அது போல் இந்த உலகத்தையும் ப்ரோக்ராம் பண்ணி விட்ருக்குறாங்க.
இதில் மனிதர்களுக்கு பசியெல்லாம் ஏற்படுத்தி விட்ருக்குறாங்க. இந்த மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, பசி எடுத்தோடனே அடுத்த மிருகத்தை வேட்டையாடுறது, கொல்றது, அடுத்தவங்கள பழி வாங்குறது அப்படின்னு தங்களை முன்னேற்றி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி அந்த சிமுலேஷன் தேரியை சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன கேட்டிங்கன்னா இந்த உலகம் என்ன அப்படிங்கிற இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் யோசிக்கக்குள்ள இந்த உலகத்தை யாரே கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு தான் எனக்கும் தோணுது. கிரியேட் பண்ணி அதை நம்மளெல்லாம் இந்த கிரியேட் பண்ணி இது போல் உயிரினங்கள் எல்லாத்தையும் உள்ளாட்டி விட்டு அவங்களுக்கு பசி, பொறாமை, கோபம் இதெல்லாம் இயற்கையிலே ஏற்படுத்தி அவங்களுக்குள்ளே அடிச்சுக்க விட்டு இல்லை யார் வின் பண்ணுறா அப்படிங்கிற கேமாக இருக்குமோ அப்படிங்கிற மாரி நான் திங்க் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால் இந்த கான்செப்டை யார் உருவாக்குனான்னு இன்னும் யாருக்குமே தெரியாது. அது எனக்கு கூட தெரியல. ஆனால் என்னால் ஒன்று உறுதியாக சொல்ல முடியும். இந்த மனிதர்கள்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, கடவுள்கள், இந்த கடவுள் தான் உருவாக்குனாரு, அவருக்கு இதுதான் வரலாறு, இந்த கடவுள் தான் உருவாக்குனாரு, அவருக்கு இது வரலாறு இப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்கவுங்க ஒரு கடவுளை கிரியேட் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அதை என்னால் நம்ப முடியாது. ஆனால் இந்த உலகத்தை யாரோ ஒருத்தவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. யாரோ ஒருத்தவங்க ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. ஆனால் அது யாருன்னு தான் இன்னும் தெரியல. இந்த மனிதர்கள் சொல்கிற இந்த கடவுள்கள் எல்லாத்தையுமே என்னால் ஏற்றுக்க முடியாது. நீங்களும் ஏற்றுக்காதீங்கன்னு தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆனால் இந்த மனிதர்கள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த கடவுள்கள் எல்லாம் நிறைய கடவுள்கள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. இதெல்லாம் மனிதர்களே ப்ரோக்ராம் பண்ண கடவுள்கள், அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. இன்னும் வெயிட் பண்ணி பார்ப்போம், அறிவியலில் இதை கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் எதையும் நம்பக்கூடாது. இந்த கதையை என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். சில ஃப்ரெண்ட்ஸுங்க இதை பற்றி யோசிப்பாங்க, ஓ இது கரெக்டாக இருக்குடா அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க. ஆனால் சில ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்தீங்கன்னா இந்த கதையை சொல்ல ஆரம்பித்தாலே பயந்துருவாங்க. ஐயோ அண்ணா, உனக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேனே, என்னென்ன இப்படி சொல்கிற அப்படின்னு இந்த கான்செப்டை எடுத்தாலே பயந்துருவாங்க. கடவுளுங்கிறதுலாம் இல்லைடா, மனிதர்கள் தான் இந்த கடவுள் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம மைண்டில் ப்ரோக்ராம் பண்ணி ஏற்றி விட்ருக்குறாங்க. அதனால் நம்மளும் அதை உண்மை நம்பிக்கிட்டு அவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் செஞ்சுட்டு இருக்கோண்டா அப்படின்னு சொல்லுவேன். இதை நிறையா ஃப்ரெண்ட்ஸுங்க நம்ப மாட்டாங்க, பயப்படுவாங்க. என்னண்ணா நீ கடவுளை எதிர்த்து பேசுகிற அப்படிங்கிற மாதிரிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் என்னோடய சர்ச்சுக்கு நான் போயிருந்தேன். அப்போது சிலுவை பாதை டைம்னு நினைக்கிறேன். அந்த கடவுளை கொன்னுடுவாங்க. அதாவது இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் இறஞ்சி கொன்னுடுவாங்க. அவரை அந்த சபைப்பட்டியில் வச்சுருப்பாங்க. அது போலவே ஒரு நிகழ்வு எங்கள் சர்ச்சில் நடந்துகிட்டு இருக்குது. எங்கள் ஊர் மக்கள் எல்லாருமே அங்கே ஒரு பொம்மை போல் அந்த இயேசுவோட உருவம் இருக்குது. சிவப்பு கலரில் துணியை சுற்றி வச்சுருக்குறாங்க. அதுக்கு எங்கள் ஊர் மக்கள் எல்லாமே முட்டி போட்டு இப்படி வணங்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு இந்த கான்செப்டெல்லாம் படிக்கிறேன் இல்லையா, இது எல்லாத்தையும் படித்து பார்க்கக்குள்ள அந்த குட்டி குரங்கு எப்படி அந்த தாய் குரங்கை போய் கட்டி பிடிச்சிக்கும், முத்தம் கொடுக்கும் பார்த்தீங்களா அந்த கூண்டுக்குள்ளே, அது போல தான் இந்த மக்கள் எல்லாம் என்னடா இப்படி இருக்கிறாங்களே, அது ஆக்சுவலாக ஒரு பொம்மை தான். அந்த பொம்மையை எப்படி கற்பனை பண்ணியிருக்காங்க பாருங்களேன், கடவுளாக கற்பனை பண்ணி முட்டி போட்டு வணங்குறாங்க. ஸோ இதெல்லாம் என்னை பார்க்கக்குள்ள தான் தெரியுது, ஓகே இதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் இதுதானே, நம்ம மக்கள் எல்லாம் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, பரவாயில்ல நமக்கு புதுசாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கே அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன் அந்த சமயத்தில். இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும், சரிப்பா ஆனால் இந்த கடவுள்லாம் அதிசயத்தை நிகழ்த்தினாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்களே, அது எப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு தான் அந்த கான்ஷியஸ் மைண்டு, சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு ஒரு உதாரணம் சொன்னோம் பார்த்தீங்களா. த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு ஜோசப் மர்ஃபி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. அதில் அவர் சொல்கிற கான்செப்ட் இதுதான். உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கிட்ட நீங்கள் எது வேண்டுனாலும் உண்மையாக நீங்கள் வேண்டணும். அப்படி நீங்கள் உண்மையாக வேண்டுனீங்கன்னா சப்கான்ஷியஸ் மைண்டு உங்களுக்கு அதை செயல்படுத்தி கொடுக்குங்கிறது தான் அந்த ஜோசப் மர்ஃபி எழுதின த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிற விளக்கம். இது எப்படி நம்ம ஒத்துக்கிறதுன்னு நீங்கள் கேட்கலாம். இந்த புத்தகத்தில் நிறைய உதாரணங்கள் மூலமாக இதை விளக்குவார். இன்னும் சொல்ல போனீங்கன்னா அவர் சர்கோமா அப்படிங்கிற புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இருப்பார். அந்த சர்கோமா புற்றுநோய்க்கு நிறைய மருத்துவமனைக்கு போய் சிகிச்சைலாம் எடுப்பார். எதுலேயுமே அவர் குணமாக மாட்டார். டாக்டர்ஸுங்க எல்லாருமே நீங்கள் விரைவில் செத்து போயிடுவீங்க, இந்த நோய்க்கு மருந்தே இல்லைன்னு சொல்லி அவரை அனுப்பிடுவாங்க. இவர் அதெல்லாம் நம்பலை. இவருக்கு அந்த சப்கான்ஷியஸ் மைண்டோட பவர் தெரியும். அதனால் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கிட்ட நம்ம வேண்டுனா அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு நம்மளை குணப்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தினந்தோறும் ப்ரேயர் பண்ணுவார் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கிட்ட. இந்த புற்றுநோய் என்னை விட்டு விலகி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த புற்றுநோய் அவரை விட்டு விலகி போயிடும். ஸோ இந்த புற்றுநோயை குணப்படுத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருக்குள்ளே இருக்கிற சப்கான்ஷியஸ் மைண்டு தான்.
ஆனால் இது போல் நிறைய நோய்கள் எல்லாம் குணமாகும் சில மனிதர்களுக்கு. அதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க, கடவுள் தான் அந்த நோயை குணப்படுத்தினாரு, கடவுள் தான் கண்ணு தெரிய வச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சப்கான்ஷியஸ் மைண்டு தான், கடவுள் கிடையாது. அதில் இன்னொரு உதாரணமும் சொல்கிறாரு. ஒரு பெண்மணிக்கு கண்ணு தெரியாது. அந்த பெண்மணி என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு பெரிய மலையில் இருக்கிற அந்த சாமி கிட்ட போயிட்டு அங்கே இருக்க தீர்த்தத்தை எடுத்து கண்ணில் வச்சாக்கா நம்ம கண்ணு குணமாகும் அப்படிங்கிறத அவங்க ஆழமாக நம்புவாங்க. இதில் ஒரு கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கான்ஷியஸ் மைண்டு எதை ஆழமாக நம்புதோ அதை சப்கான்ஷியஸ் மைண்டு செயல்படுத்த ஆரம்பிச்சிடும். அந்த பெண்மணி கான்ஷியஸ் மைண்டில் அந்த கோயிலுக்கு போய் அந்த தீர்த்தத்தை எடுத்து நம்ம கண்ணில் வச்சா நம்ம கண்ணு குணமாயிடும்னு வெளி மனதில் உண்மையாக நம்புகிறாங்க இல்லையா, அதாவது அந்த கான்ஷியஸ் மைண்டில் உண்மையாக நம்புகிறாங்க இல்லையா. இந்த பெண்மணி அது போலவே அந்த கோயிலுக்கு போகிறாங்க, அந்த தீர்த்தத்தை எடுத்து கண்ணில் வைக்கிறாங்க. அவங்க நினச்சபடியே அவங்களுக்கு அந்த கண்ணு பிரச்சனை சரியாயிடுது, அவங்களுக்கு நல்லா கண்ணு தெரிய ஆரம்பிக்குது. உடனே அந்த பெண்மணி என்ன நினைக்கிறாங்க, இந்த தெய்வத்தினால தான் நமக்கு இந்த கண்ணு சரியாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக அதுக்கு பின்னாடி நடந்திருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கான்ஷியஸ் மைண்டில் அந்த கோயிலுக்கு போய் அந்த தீர்த்தத்தை எடுத்து நம்ம கண்ணில் வச்சாக்கா நம்ம கண்ணு குணமாகும் அப்படிங்கிறத அந்த கான்ஷியஸ் மைண்டு உண்மையாக நம்புது. கான்ஷியஸ் மைண்டு உண்மையாக நம்புச்சுன்னா சப்கான்ஷியஸ் மைண்டு அதை நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சிடும். அவங்க நம்பினபடியே அந்த தீர்த்தத்தை எடுத்து கண்ணில் வைக்கவும் சப்கான்ஷியஸ் மைண்டு என்ன பண்ணுது, அவங்க கண்ணை குணப்படுத்தி கொடுத்துடுது. ஆனால் அந்த பெண்மணி என்ன நினச்சிக்கிறாங்க, கடவுள் தான் குணப்படுத்தினாரு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த நம்ம உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதிசயம் நடக்குது, கடவுள் குணப்படுத்திட்டாருன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. உண்மையிலேயே நம்ம கான்ஷியஸ் மைண்டில் சப்கான்ஷியஸ் மைண்டு நமக்கு இதை செயல்படுத்தி கொடுக்கும், சப்கான்ஷியஸ் மைண்டு நம்மளை குணப்படுத்தும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் வேண்டணும்னு வச்சுக்கிங்களேன், கண்டிப்பாக சப்கான்ஷியஸ் மைண்டே நம்மளை குணப்படுத்தும். ஸோ இது போல் நிறைய பேர் குணமடைகிறதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் இதுதான். அவங்கள குணப்படுத்துறது கடவுள் கிடையாது, அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டு. இதை ஜோசப் மர்ஃபி அவரோட வாழ்க்கையிலேயே உணர்ந்து எழுதின புத்தகம் தான் த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்டு. உலக அளவில் அதிக மக்களால் படிக்கப்பட்ட புத்தகமாகவும் இந்த புத்தகம் இருக்குது. வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகத்தை படித்து பாருங்கள். நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோவில் இவ்வளோ விஷயம் சொல்கிறேன் பார்த்தீங்களா. இதையெல்லாம் எங்கிட்ட நான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேன்னா, ஒரு டாக்டர் பேசுனாங்க ஒரு யூடியூப் சேனலில், அதை நான் கவனித்தேன். அதுலேட்டு நான் தேட ஆரம்பித்த தகவல்கள் தான் இவ்வளோ தகவல்கள் சொல்கிறேன் பார்த்தீங்களா. உளவியல் ரீதியாக சொல்கிறேன், வரலாற்று ரீதியாக சொல்கிறேன், அந்த அட்டாச்மெண்ட் மங்கி டெஸ்ட்டு, மேட்ரிக்ஸு, கீழடி ரிசர்ச்சு, இது எல்லாத்தையும் சொன்னேன் பார்த்தீங்களா. இதுக்கெல்லாம் காரணம் அந்த மருத்துவர் சொன்ன அந்த விளக்கம் தான். அந்த மருத்துவர் அப்படி என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எங்கள் ஊரில் கிறிஸ்துவ மதம் தானே ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போதைக்கு கிறிஸ்துவ மதம், இதுக்கு முன்னாடி இந்து மதம், அதுக்கு முன்னாடி மூதாதையர்கள் எந்த மதத்தையுமே ஃபாலோ பண்ணலை. ஸோ கிறிஸ்துவ மதத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க, ஆதாம் ஏவாள் கதை. ஆதாம் லேட்டு, அதாவது ஆதாமோட விலா எலும்புலேட்டு கடவுள் ஏவாளை படைக்கிறாரு, ஆணுக்கு துணையாக பெண்ணை படைக்கிறாருன்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த கதையை அந்த டாக்டர் அது பொய்யான கதை, ஆக்சுவலாக இயற்கையில் அப்படி கிடையவே கிடையாது, பெண்ணுலேட்டு தான் ஆணு உருவாகிறான் அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. அதை கேட்டதுலேட்டு தான் எனக்கு இதில் அதிகமாக ரிசர்ச் பண்ணோம் அப்படிங்கிறது வந்துச்சு. அவங்க சொன்ன விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த பைபிளில் அந்த கதையை எழுதினார் பார்த்தீங்களா அந்த மனிதர், அவர் வாழ்ந்த காலம்லாம் ரொம்ப பிற்போக்கான காலம். அப்போ இந்த மைக்ரோஸ்கோப்பு இதெல்லாம் எதுவுமே கண்டுபிடிக்கல. அந்த மனிதர் நேச்சுரலாக பார்க்குறாரு இந்த விலங்குகள் எல்லாத்தையுமே. இந்த விலங்குகள்லாம் புணருது பார்த்தீங்களா. இப்போ ஆண் விலங்கு அந்த பெண் விலங்கோட புணரும் போது விந்தணு போகுது ஆணோட உடம்புலேட்டு. ஸோ இந்த ஆண் உடம்புலேட்டு தான் விந்தணு போய் அந்த பெண்ணு கருவுற்று குழந்தை பெக்கிறா. அப்போது இந்த ஆணு தான் அந்த குழந்தை பெக்கிறதுக்கு முக்கியமான காரணம். அதனால் கடவுள் படிச்சிருந்தாக்கா ஃபஸ்ட்டு யாரை படிச்சிருப்பாரு, இந்த ஆணை தானே படிச்சிருப்பாரு அப்படின்னு அந்த பைபிளில் கதை எழுதினார் பார்த்தீங்களா. ஆதாம் லேட்டு தான் ஏவாள் வந்தாங்கன்னு அந்த மனிதர் திங்க் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா அந்த காலத்தில் அறிவியல் வளர்ச்சியே கிடையாது, மைக்ரோஸ்கோப்பு இதெல்லாம் எதுவுமே கண்டுபிடிக்கல. ஆனால் நாளடைவில் அறிவியல் வளர்ச்சி அடைஞ்சு இந்த மைக்ரோஸ்கோப்பு ஸ்கேனர்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அப்போ தான் மனுஷனுக்கு தெரியுது, இந்த ஆணோட உடம்புலேட்டு விந்தணு போகுது, ஆனால் பெண்ணோட உடம்புல அதுக்காக ஒரு கர்ப்பப்பை இருக்குது, அதில் மைட்ரோகாண்ட்ரியல் டிஎன்ஏன்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னா குழந்தையே பெக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஆணோட விந்தணுலேட்டு 23 குரோமோசோம்கள்,
பெண்ணோட அந்த கர்ப்பப்பையிலிட்டு 23 குரோமோசோம்கள். இது எல்லாம் இணைஞ்சு 46 குரோமோசோம்கள் வந்தால் தான் ஒரு உயிர் உருவாகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த உயிர் உருவாகுது பாருங்க, அங்கே தான் இருக்குது விஷயமே. இப்போது ஆணோட உடம்புலாட்டி விந்தணு பெண்ணோட உடம்புக்கு போது கருவுறுதல் நிகழ்குது, கருவுறுதல் நடைபெறுது. அப்படி கருவுறுதல் நடைபெற்றதுக்கு அப்புறம் இந்த கரு உருவாகுது பார்த்தீங்களா, அந்த உயிர் முதல் 4 வாரத்துக்கு பெண்ணோட வடிவமைப்பில் தான் இருக்குமா, அதாவது பெண்ணோட உருவில் தான் இருக்குமா. பெண்ணுக்கு இருக்க உறுப்புகள் பார்த்தீங்கன்னா இந்த பால் உறுப்புகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதோட ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குமா. அதுக்கப்புறம் அந்த குரோமோசோமில் XY குரோமோசோம்னு சொல்லுவோம். XX இருந்தால் பெண்கள் பிறப்பாங்க, XYன்னு இருந்தாக்கா ஆண்கள் பிறப்பாங்க. அதுக்கப்புறம் ஒய்ங்கிற குரோமோசோம் இருந்தால் தான் அந்த பெண்ணோட உருவம் என்னவா மாறுதான், ஆனால் மாறுதான். அது வரைக்கும் அந்த 4 வாரத்துக்கு ஃபஸ்ட்டு 4 வாரத்துக்கு தாயோட கருவில் பிறக்கிற எல்லா உயிர்களும் பெண்ணோட வடிவமைப்பில் தான் இருக்குது அப்படின்னு அந்த டாக்டர் விளக்கம் சொன்னாங்க. அதுக்கு அவங்க காரணமும் சொல்கிறாங்க, ஏன் அப்படி பெண்ணோட வடிவில் எல்லா உயிர்களும் இருக்குன்னுங்கிறதுக்கு காரணம் சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் இந்த உலகம் தோன்றினப்ப எல்லா உயிர்களுமே பெண் உயிர்களாக தான் இருந்துச்சான், ஆண் உயிர்களே இல்லையா. அப்போது ஒரு தாய் கரு விட்டுறாங்கன்னா அவங்களே கரு விட்டுருப்பாங்களாம், அவங்களே குழந்தை பெற்றுப்பாங்களாம். அந்த தாய்க்கு இப்போ ஒரு 5 குழந்தைகள் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், ஏதாவது ஒரு வைரஸ் வந்து அந்த தாயை அட்டாக் பண்ணுதுன்னு வைங்களேன், அதாவது அந்த தாயை அட்டாக் பண்ணுதுன்னா அந்த தாயோட ஜெனட்டிக் கோடை கண்டுபிடிக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ அந்த தாயோட ஜெனட்டிக் கோடை கண்டுபிடிச்சிருந்துச்சுன்னா அந்த தாயோட 5 குழந்தைகளுக்கும் அதே ஜெனட்டிக் கோடு தான் இருக்கும். அப்போது யாராவது ஒருத்தவங்களோட ஜெனட்டிக் கோடை கண்டுபிடிச்சா போதும் அந்த குடும்பமே காலி ஆகிடும். ஸோ இப்படி வைரஸ் எல்லாம் ஏதாவது ஒரு வைரஸ் அட்டாக் பண்ணால் அந்த குடும்பமே காலி ஆகுது பார்த்தீங்களா. அதனால் இயற்கையில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை வந்து அப்பப்போ தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி நடந்தாக்கா மனித இனமே அழிஞ்சிடும் இல்லையா, அதாவது மற்ற உயிரினங்களும் அழிஞ்சிடும் இல்லையா. அதனால தான் ஆண் அப்படிங்கிற ஒரு புது உயிரினம் வருது. இங்கே தான் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பெண்ணு வந்து என்னவா மாறுது, ஆணாக மாறுது. இந்த ஆணிட்டு இருக்க அந்த விந்தணுவில் ஜெனட்டிக் வேரியேஷன் இருக்கும். இப்போது தாய் மட்டும் தானே கருவுற்று குழந்தைகளை பெற்றெடுத்தாங்க. இப்போ ஆண் வந்ததுனால ஆண் வந்து இந்த ஜெனட்டிக் வேரியேஷனை பெண்ணுக்கிட்ட கொடுக்குறாரு விந்தணு மூலமாக. இப்போ அந்த பெண்ணுக்கு ஒரு 5 குழந்தைங்க பிறக்குதுன்னு வச்சிங்களேன், அந்த 5 குழந்தைங்களுக்கும் அந்த ஜெனட்டிக் கோடு வேறு வேறையாக இருக்கும், ஒரே மாதிரியாக இருக்காது. இப்போ ஏதாவது ஒரு வைரஸை அந்த குடும்பத்தை அட்டாக் பண்ணுது, ஏதாவது ஒரு குழந்தைய கொன்னுடுதுன்னு வச்சிங்களேன், மற்ற குழந்தைகளை எதுவுமே செய்ய முடியாது. அதுக்கு காரணம் வேறு ஜெனட்டிக் கோடில் இருக்கிறதுனால. ஸோ இந்த வேறு ஜெனட்டிக் கோடை கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆணு தான். ஸோ இந்த வேறு ஜெனட்டிக் கோடை கொடுக்கறதுக்காக தான் இயற்கையில் பெண்ணு எப்படி உருமாறுது, ஆணாக உருமாறி அது ஒரு உயிரினமாக வந்துடுது வேறு ஜெனட்டிக் கோடை கொடுக்கறதுக்காக. இதனால் மனித உயிர்கள் உயிர் பெற்று இருக்கலாம். மனித உயிர்கள் மட்டும் கிடையாது, மற்ற விலங்குகளும் தான். ஸோ ஆரம்பத்தில் இந்த பூமியில் பிறந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான், ஆண்களே கிடையாது. இந்த பைபிளை எழுதின அந்த மனிதர் இந்த வரலாறு தெரியாமல் வெறுமனே ஆணை உடம்புலேட்டு விந்தணு போகிறத பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஆணை தான் உருவாகிருப்பான், கடவுள் ஆணை தான் படித்தார், ஆதாம் விளையாட்டு தான் ஏவாள் வந்துட்டாருன்னு எழுதிட்டாருன்னு சொன்னாங்க. இதை கேட்டதும் எனக்கு ஃபஸ்ட்டு பயமாக இருந்துச்சு. ஏன்னா நான் ரொம்ப பக்தியாக இருக்கிற ஆள், என்னடா இப்படி நம்ம தெய்வத்தையே கேள்வி கேட்குறாங்களே அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக வந்தது, பயமாகவும் வந்தது. ஆனால் என்னோடய அடி மனசில் 1% அவங்க சொல்கிறது லாஜிக்காக இருக்கே அப்படின்னு நான் யோசித்து பார்க்குறேன். அதுக்கு நிறைய உதாரணங்களும் சொல்கிறாங்க. ஒரு ஆண் வந்து பெண்ணோட மாறுபாடு, அதாவது பெண்ணோட அப்டேட் வெர்ஷன் தான் ஆண், பெண்ணிலேட்டு உருமாறியவன் தான் ஆண் அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்களும் சொல்கிறாங்க. நம்ம உடம்புலே அதுக்கான உதாரணங்கள் இருக்குது. இப்போ ஆண்களோட உடம்புல பார்த்திங்கன்னா அந்த பால் கொடுக்குற அந்த முளைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் அமுங்கி போயிருக்கும். நமக்கு பெண்களுக்கு அந்த முளைகள்லாம் பெருசாக வந்திருக்கும் குழந்தைகள் பால் குடிக்கிறதுக்காக. ஆனால் ஆண்களுக்கு அந்த முளைகள் எல்லாம் அமுங்கி போயிருக்கும். இப்போ ஆண்களுக்கு அந்த முளைகள் ஏன் வந்துச்சு, இப்போ ஆண்கள் பாலாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு அவங்க அதில் கேள்வி கேட்குறாங்க. அந்த முளைகள் எல்லாம் அமுங்கிறதுக்கான காரணம், பிறக்கும் போதே அந்த ஆண் வந்து எந்த வடிவமைப்பில் வரான், பெண்ணோட அந்த வடிவமைப்பில் தான் வரான். ஸோ பெண்ணுக்கு வந்து அந்த பால் கொடுக்குற அந்த முளைகள் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த முளைகளை இயல்பாக யாருக்கு வருது, பிறக்கும் போதே ஆண்களுக்கும் வந்துடுது. ஏன்னா 4 வாரத்துக்கு பெண் உருவில் தான் எல்லா உயிரினமும் இருக்கும். அப்புறம் ஒய் வந்தால் தான் என்ன ஆகும், அது ஆணாக மாறும். ஸோ ஒய் வந்ததுக்கப்புறம் அந்த பால் உறுப்பு அமுங்கி போயிடுது.
அமுங்கி போயிட்டு அவன் ஆணா டெஸ்டோஸ்டிரான் உற்பத்தி ஆகி ஆணா வரான். ஸோ அந்த பால் உறுப்புகள் அமுங்கி போயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுவே நமக்கு ஒரு உதாரணம். நம்ம பிறக்கும்போது பெண்ணோட உருவில் தான் இருந்தோம் அப்படிங்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த ஆண் உறுப்பு பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் இந்த ஆணோட ஆண் உறுப்பு இருக்கு இல்லையா? அந்த ஆண் உறுப்பை நீங்கள் தூக்கி பார்த்தீங்கன்னா அதுக்கு இடையில ஒரு தையல் போட்டது போல் கோடு போயிருக்கும். அதுக்கு காரணம் பிறக்கும்போது அவனுக்கு பெண் உறுப்பு தான் இருந்திருக்கும். அந்த டெஸ்டோஸ்டிரான் ஒய்ங்கிற குரோமோசோம் வந்ததுனால அந்த பெண் உறுப்பு கூடி என்ன வருது, இவனுக்கு ஆண் உறுப்பு வெளியில் வருது. ஸோ இதுலேட்டு என்ன தெரியுது, இந்த உலகத்தில் பிறந்த உயிர்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு பெண்ணாக தான் இருந்திருக்குது. ஆனால் பைபிளில் ஃபஸ்ட்டு ஆணு தான் பிறந்திருக்காங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ இதுவே தப்பு அப்படின்னு அந்த டாக்டரு விளக்கம் கொடுத்தாங்க. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. இதுலேட்டு தான் இந்த கடவுளை பற்றின தேடலில் நான் இறங்க ஆரம்பிக்கிறேன். அப்படி இறங்கக்குள்ளே தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்புறம் இந்த அதிசயங்கள்லாம் நடக்குது, இது எப்படி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கக்குள்ள தான் எனக்கு த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிற புஸ்தகம் எனக்கு வருது. அதை படித்து பார்க்கக்குள்ள தெரியுது, கடவுள் குணப்படுத்தலை, நமக்குள்ளே இருக்கிற அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு தான் நம்மளை குணப்படுத்துது அப்படிங்கிறது அதில் தெரியுது. அதுக்கப்புறம் கீழடியோட ரிசர்ச் பார்க்குறேன். நம்மளோட மூதாதையர்கள் எந்த தெய்வத்தையும் வணங்கலை, இந்த கடவுளுங்கிற கான்செப்ட்லாம் இடையில தான் நம்மளுக்கு புகுத்திருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா கண்டுபிடிக்கிறேன். அப்புறம் ஏன் மனிதர்கள்லாம் இந்த கோயில்கள்லேயே போய் நிறைய பேர் நிற்கிறாங்க, இந்த சாமியெல்லாம் தொட்டு கும்பிட்றாங்க, சிலையெல்லாம் வழிபடுறாங்கன்னு பார்க்கக்குள்ள அப்போ தான் இந்த ஹார்லஸோட அட்டாச்மெண்ட் மங்கி டெஸ்ட்டு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் உயிர் வாழ்கிறதுக்கு உறவு ரொம்ப முக்கியம். யாருமே இல்லைனாக்கா தான் மனிதன் எங்கே போகிறான், அவனுக்கு ஒரு உறவாக கடவுளை தேடி போகிறான் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறேன். இப்படி ஒன்று கண்டுபிடிச்சி இப்போ ஒரு தெளிவாக இருக்கிறேன். சரி, இந்த உலகத்தை யார் படித்தான்னு யாருக்குமே தெரியல, அவங்கவுங்க ஒரு கதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த உலகத்தில் எப்படி நம்மளை ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்கன்னா, எதையாவது சாப்பிட்டு நீ உயிர் வாழணும், எப்படியாவது இந்த உலகத்தில் சர்வைவ் ஆகணும் அப்படிங்கிற கான்செப்டை நமக்குள்ளே புகுத்திருக்காங்க. ஓகே, இந்த உலகத்தில் நம்ம சர்வைவ் ஆகிறத நோக்கி போய்கிட்டு இருப்போம் அப்படிங்கிறத தான் இப்போ நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ கடைசியாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ கடவுள் இல்லை அப்படிங்கிறத சொன்னேன் இல்லையா? அந்த கடவுளுங்கிறதெல்லாம் மற்ற மனிதர்கள் ப்ரோக்ராம் பண்ண கான்செப்ட்னு சொன்னேன் இல்லையா? இப்போ இதில் நீங்கள் கோவப்படலாம், மற்ற சாமியார்கள் மேலெலாம் கோவப்படலாம். அப்படி கோவப்படாதீங்க தயவுசெய்து. இப்போ எங்கள் ஊர்லேயே எடுத்துக்கங்க, இந்த கிறிஸ்டினில் பார்த்தீங்கன்னா நிறைய சாமியார்கள் மக்களுக்காக சேவை செய்கிறதுக்காகவே வந்திருக்காங்க. உண்மையிலே சேவை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில். இப்போ எங்கள் ஊர் முன்னேறினதுக்கான காரணம்லாம் பார்த்தீங்கன்னா, வெளியிலேட்டு நிறைய குருமார்கள் இந்த ஊருக்கு கல்வியை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கல்வியை எடுத்துக்கிட்டு தான் எங்கள் ஊரில் இருக்க மக்கள் எல்லாம் முன்னேறி இருக்கிறாங்க. இவங்களுக்கு நிறையா மருத்துவம்லாம் பார்த்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம என்றைக்குமே மறந்துடக்கூடாது. அவங்களோட சேவைகள் எல்லாத்தையுமே இழிவாக பார்த்துடக்கூடாது. அவங்க எடுத்துருக்க அந்த கான்செப்டில் வேணால் குறைபாடுகள் இருக்கலாம். அந்த குறைபாடுகளை அவங்க மாற்றிக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. அதாவது அவங்களோட புனித நூல்களில் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, கோட்பாடுகள் எல்லாம், அதில் சிலது பிற்போக்குத்தனமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் மாற்றி நவீன அறிவியல், நவீன நடைமுறை சமூக அறிவியலுக்கு ஏற்றது போல் அந்த கருத்துக்கள் எல்லாத்தையுமே மாற்றி எழுதணும். அது மட்டும் இல்லாமல் இப்படி நான் பேசுனதுனால இவங்க மேலே யாருமே வன்மத்தை காட்டக்கூடாது. இவங்க சொல்கிறதெல்லாம் பொய் அப்படிங்கிற மாரி இவங்க மேலே வன்மத்தெல்லாம் யாருமே காட்டக்கூடாது. சில துறவிகள், சில சாமியார்கள் உண்மையாலுமே மக்களுக்காக நல்லது செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நல்லது செஞ்சுருக்காங்க. ஸோ அதையும் நம்ம கருத்துக்களை எடுத்துக்கணும். இதில் இப்படி ஒரு பாதிப்பு வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. கிறிஸ்துவ மதத்தில் மட்டும் கிடையாது, இந்து மதத்துலையுமே நிறைய அறக்கட்டளைகள்லாம் இருக்குது. மக்களுக்காக உதவி செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நிறைய அறக்கட்டளைகள்லாம் இருக்குது. அது எல்லாமே இந்த கடவுளை மையப்படுத்தி இருக்கிறதுனால, இப்போ நான் கடவுள் இல்லைன்னு சொன்னதுனால அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. ஸோ இதில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க, இதில் நீங்கள் பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ அவங்களோட உதவி நமக்கு தேவை சமூகத்துக்கு. அவ்வளோ உதவி ஆற்றிருக்கிறாங்க, அவங்களையும் நம்ம இழிவாக நடத்தக்கூடாது. இது போல் பிற்போக்குத்தனமான கருத்துக்கள் வரும்போது அதை எப்படி முற்போக்குத்தனமான கருத்துக்களாக மாற்றணும், நவீன நடைமுறை அறிவியலுக்கு ஏற்றது போலன்னு சிந்தித்து அந்த கருத்துக்கள் எல்லாத்தையுமே மாற்றணும். அவ்வளோதான். அதனால் மனிதர்கள் இந்த கடவுள் அப்படிங்கிற ப்ரோக்ராம்குள்ளே மாட்டிக்காதீங்க. அந்த மேட்ரிக்ஸில் ஹீரோ மாட்டிக்கிட்ட மாரி இந்த ப்ரோக்ராம்குள்ளே மாட்டிக்கிட்டு தவிக்காதீங்க. இந்த உலகத்தில் சர்வே ஆகிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம், சரிங்களா? அதனால் இந்த கான்செப்டை, கடவுள் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம மண்டைக்குள்ளே புகுத்தி நம்மளோட வாழ்க்கையை சில மனிதர்கள் அபகரிக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் நீங்கள் விழிப்போடு இருந்துக்கணும். ஏன் கடவுளை வணங்குகிறோம், கடவுளுங்கிற கான்செப்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத ரொம்பவும் விளக்கமாக விலாவரியாக இதில் சொல்லியிருக்கிறேன்.
இதில் உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. இதை பற்றி நான் இன்னும் உங்களுக்கு விரிவாக சில கருத்துக்களை சொல்கிறேன். இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓரளவு எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போது இதில் யாருடைய மனதையாவது நான் புண்படுத்தியிருந்தேன்னா என்ன மன்னிச்சிருங்க. யாருடைய மனதையும் புண்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு துளி கூட கிடையாது. மதத்தெல்லாம் தாண்டி ஒரு அறிவார்ந்த சமூகமாக நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய நோக்கம். அதுக்காக தான் இந்த வீடியோவையும் நான் போடுறேன். இதில் நீங்கள் மதத்தை சம்மந்தப்படுத்தி யோசிக்காதீங்க. என்ன நீ இப்படி கடவுளை சொல்லிட்டியே அப்படின்னு நீங்கள் தயவு செஞ்சு யோசிச்சிடாதீங்க. அந்த கத்தோலிக்க திருச்சபையில் யோசித்து அந்த ப்ரூனோவை எரிச்சு கொண்டாங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணி ப்ரூனோ சொன்னது உண்மைதான் அப்படின்னு அந்த ப்ரூனோவுக்கு ஒரு சிலை வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கருத்தில் வச்சுக்கிட்டு நான் சொல்கிற கருத்துக்களையும் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். கோவப்படாதீங்க, பயப்படாதீங்க. பொறுமையாக அந்த வீடியோவில் சொல்கிற கருத்துக்கள் எல்லாத்தையும் அமைதியாக நீங்கள் கேளுங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழுங்க. நான் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நிறைய இடத்துல சரியாக பொருந்தி போகும். அதை நீங்களே பார்ப்பீங்க. ஏதாவது டவுட் இருந்தாக்கா கமெண்டில் கேளுங்க. இதை பற்றி நான் இன்னும் விரிவாக டிஸ்கஸ் பண்ணுறேன். இல்லை இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் கமெண்டில் சொல்லுங்கள். இதை பற்றி நான் நிறையா உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா இப்போ இந்த வீடியோவில் சில கருத்துக்கள் நான் சொல்லாமல் இருக்கலாம், சில டவுட்ஸுகளும் உங்களுக்கு இருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் இந்த கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த வீடியோவை எடிட் பண்ணக்குள்ள தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த கடவுள் அப்படிங்கிற ப்ரோக்ராமை மனிதர்களுக்குள்ளே எப்படி புகுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில மனிதர்கள் திரைப்படம் மூலமாக, நாடகம் மூலமாக, புஸ்தகத்தை படிக்கிறது மூலமாக செலுத்துகிறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நமக்குள்ளே 2 மைண்டு இருக்குது. ஒன்று கான்ஷியஸ் மைண்டு, இன்னொன்று சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்லிட்டு. அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கிற தன்மை இருக்கிறதுனால, இப்போ ஒரு கடவுளை பற்றி ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம அந்த படத்தை வாட்ச் பண்ணுவோம். அப்போ அந்த படத்தில் காண்பிக்கிற இந்த கடவுளை பற்றி சொல்லுவாங்க. இந்த கடவுளுக்கு அபார சக்தி இருக்குது, இங்கே பாருங்கள் சக்தி விடுவார், இவர் வாயை திறந்தால் வாய்க்குள்ளே உலகமே இருக்கும் அப்படிங்கிறது போல் நிறைய கதைகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் அந்த கதைகளை நம்ம வெளி மனதில் பார்த்துக்கிட்டு இருப்போம் நம்ம நார்மலாக. ஆனால் நம்மளோட உள்மனது, அதாவது ஆழ்மனது, சப்கான்ஷியஸ் மைண்டு, அந்த மனம் என்ன பண்ணுன்னா அதெல்லாம் உண்மைன்னு நம்பி அப்படியே ஏற்றுக்கிட்டு இருக்கோம். நம்ம ரொம்ப தெளிவாக இதெல்லாம் பொய்ன்னு நம்ம நினச்சிட்டோன்னாக்கா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டும் அதை பொய்ன்னு ஏற்றுக்கும். அதாவது வெளி மனதில் நம்ம பொய்ன்னு அதை பார்க்கணும், சும்மா இதே விளையாட்டு காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளே வெளி மனதில் உண்மையிலே கடவுள் இருக்கிறாருன்னு நினச்சி பார்த்தோன்னு வச்சிங்களேன், அந்த கதையாக விட்றாங்க பாருங்கள். கடவுள் இப்படி இருப்பார், அப்படி இருப்பார், இதான் வரலாறு அப்படின்னு நிறையா கதையாக விடுவாங்க இல்லையா. அந்த கதைகள் எல்லாத்தையுமே நம்மளுடைய ஆழ்மனது முழுமையாக அப்படியே ஏற்றுக்கும். அப்புறம் நம்ம எப்படி இருப்போம் வாழ்க்கையிலையும், கடவுள் உண்மையிலே இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த பிரம்மையிலே இருப்போம். இது போல தான் அந்த பேய் படங்கள் எடுக்கிறாங்க பாருங்களேன். அந்த பேய் படங்களும் இது போல தான் நம்மள்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும். உண்மையிலே அந்த பேயெலாம் இருக்குதுன்னு நினச்சி நம்ம நம்பி பார்த்தோன்னா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டும் நம்பிடும். அப்போ நைட்டில் எங்கேயாவது போகக்குள்ள அந்த படத்தில் பார்த்த காட்சிகள் அந்த படத்தில் ஏதாவது காட்சிகள் பார்த்துருப்பீங்க, அதுவும் உங்கள் ஞாபகத்துக்கு வரும். உண்மையிலே பேயெல்லாம் பார்த்தேன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் பயந்துட்டு வருவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் இது போல தான். ஏதாவது ஒரு படத்தில் பார்த்துருப்பாங்க அந்த காட்சியை, அதை சப்கான்ஷியஸ் மைண்டு நம்புறதுனால, அதாவது வெளிமனம் நம்புனா சப்கான்ஷியஸ் மைண்டு நம்பும். ஸோ வெளிமனம் நம்புறதுனால சப்கான்ஷியஸ் மைண்டு நம்பி அதுபோல் எங்கேயாவது காட்சிகள் ரியல் லைஃப்பில் பார்த்தா உண்மையிலே பேயை பார்த்தேன்னு நிறைய பேர் சொல்கிறதுக்கான காரணமும் அதுதான். ஸோ இது போல் கடவுளை பற்றி பரப்பணும், மக்கள் மைண்டில் கடவுளை பற்றி ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, இது போல் திரைப்படம் மூலமாகவும் கடவுளை பற்றி திரைப்படம் எடுக்கிறதா இருக்கட்டும், கடவுளை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், இது போல் பேசி மக்கள் மைண்டில் கடவுளை பற்றின ப்ரோக்ராமை ஏற்றுறாங்க. அந்த மேட்ரிக்ஸ் படத்தில் அந்த ஹீரோ இருப்பார் பாருங்க, ஒரு கேம் மேக்கராக கம்ப்யூட்டர் அவர் எப்படி ப்ரோக்ராம் பண்ணி அது உருவாக்கின உலகத்துக்குள்ளேயே அவரை வச்சுருக்கோம் பாருங்கள். அதுக்குள்ளேயே அவர் அழுவார், புலம்புவார், எல்லாமே செய்வார். அதுக்கப்புறம் வெளி உலகத்துலேட்டு வந்து அந்த மனிதரை காப்பாற்றுற வரைக்கும் அவர் அதுக்குள்ளேயே தான் இருந்துட்டு இருப்பார், அந்த ப்ரோக்ராம்குள்ளேயே. ஸோ அதுபோல் கடவுள் அப்படிங்கிற ப்ரோக்ராம்குள்ளே உங்களை வச்சுருக்கிறதுக்காக இது போல் நிறைய திரைப்படங்கள் எடுத்து உங்களை ஏமாற்றுவாங்க. அப்போ நீங்கள் விழிப்போடு இருக்கணும். ஸோ அவ்வளோதான் சொல்கிறதுக்கு. நன்றி.